நன்றி, நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே! பாம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்று 674வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. கிளிநொச்சியை அடிநாதமாக கொண்டவர் தற்பொழுது லண்டனில் பிறந்து, வளர்ந்து இப்பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். விஞ்ஞானத்துறை பட்டம் பெற்று ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டு வருகின்றார். அத்துடன் லண்டனில் தனது தன் வாழ்விடமாக கொண்டிருந்தால் கூட இவர் சென்னையில் கர்நாடக இசையையும் அதனை மேற்கொண்டு சிறந்த பாடகியாக வலம் வருபவர். தமிழ் கவிதைகள் புனையவும் ஆற்றல் கொண்ட இவர் ஆங்கிலத்தில் பல கவிதைகளை எழுதி வருபவர். அத்துடன் 22ஆம் ஆண்டு நான் நினைக்கும் பாரதிய வித்யா பவனில் இவர் நாட்டிய துறையிலும் ஒரு சிறப்பாக பயின்றவர் என்பதை இந்த வேளையில் குறிப்பிட விரும்புகின்றேன். அத்தகைய ஒரு பன்முகத்தை தன்னில் பொதித்து வைத்திருக்கும் சக்தியா நாதன் அவர்களை இன்று வரவேற்று நிற்கின்றோம். வணக்கம் சக்தியா நாதன் அவர்களை. வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்படியா? ஓ, நீங்கள் மிகவும் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, அப்ளைட்ல அதுல கூட பயோடெக்னாலஜி அப்படியான பல பட்டங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறீர்கள். நான் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை கூறியிருந்தாலும் நமது உறவுகளுக்காக வேண்டி உங்களை பற்றி ஒரு குறிப்பாக ஒரு சிறு அறிமுகத்தை வழங்க முடியுமா? என்றால் நீங்கள் யாருன்னு தெரிய வேணும் இல்லையா? கண்டிப்பா. நான் லண்டன்ல தான் பிறந்தேன். லண்டன்ல பிறந்து அப்புறம் சென்னைக்கு ஒரு சில வருஷம் சென்னையில இருந்தேன். சென்னையில இருக்கும்போது கர்நாடிக் வோக்கல் இன்னும் மேலும் கத்துட்டு இருந்தேன் அங்க. அதோட சேர்த்து அப்படியே ஸ்கூலும் காலேஜும் அங்க பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி சென்னையில தான் பண்ணேன். அது பண்ணிட்டு இங்க மாஸ்டர்ஸ்க்காக இன்னும் மேலும் படிக்கணுன்றதுக்காக லண்டன்ல அப்ளைட் பயோடெக் பண்ணேன். அதோட சேர்த்து கர்நாடிக் இசையும் விடல. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ப்ரொஃபஷனல் என்னோட வேலையும் அது பண்ணிட்டு இருந்தேன். கர்நாடிக் மியூசிக்கோட சேர்த்து டான்ஸ்லயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய வேற வேற டான்ஸ் ஸ்டைல்ஸ் நான் செஞ்சிருக்கேன். பட் இப்போ கதக்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் 6 வருஷமா. ஆனா 5 வயசுல இருந்து கர்நாடிக் சங்கீதம் கத்துட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். கச்சேரியும் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம். இப்ப உங்களை பற்றி ஒரு அறிமுகம் இதை தொடர்ந்து நான் அந்த கேள்வியை கேட்டு உங்களை கொண்டு வரலாம். உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? அம்மா அப்பா 2 பேரும் ஸ்ரீலங்கால தான் பிறந்துட்டு அதுக்கப்புறமா லண்டனுக்கு வந்தாங்க. அப்பா கைட்ஸ்ல தான் பிறந்தாரு. அம்மா கிளிநொச்சி. அப்புறம் இது இன்னும் மேலும் படிக்கிறதுக்காக அப்பா லண்டன்ல படிச்சாரு. அப்புறம் வேலை செஞ்சாரு. அம்மாவும் அதுக்கப்புறம் லண்டன்ல தான் வந்திருந்தாங்க. இப்பயும் அங்கதான் இருக்காங்க. ஆமாம், உங்களுடைய அப்பா பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். மேலவே என்னோட பல நிகழ்ச்சிகளை இங்கே நடாத்தி இருக்கின்றார். நிச்சயம் தத்துவம் என்று சொல்லி இப்பொழுது அவர் பல நூல்களை எல்லாம் அது பற்றிய 3 பகுதிகளாக எழுதின எனக்கு ஞாபகம் இருக்கிறது. தற்பொழுது அது ஆங்கிலத்தில் வந்ததாகவும் அறிய முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவங்கள் என்றது ஒரு முக்கியமான விடயம். அதை அவர் குறிப்பாக ஆராய்ந்து அதை எழுதுவது மிகவும் பாராட்டக்கூடியது. அவருடைய மகளாக இருப்பது இன்னும் பெருமையாக இருக்கிறது. அந்த வகையில் உங்களை மிகவும் பாராட்டி, உங்களுக்கு சங்கீத துறையில கூட ஆர்வம் நீங்க கூறின்பது நாட்டிய துறையில இருக்கிறது கதக் என்பதை பின்னால கேட்கும் முதல் உங்களுக்கு ஒரு முதலில் உங்களுடைய சங்கீதம் உங்களுடைய குரலில் ஒரு அழகான பாடலோடு நமது நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் என்றது எனக்கு என்னுடைய ஒரு விருப்பம். எல்லோரும் எங்களோட உறவுகளும் மிக மகிழ்ந்தார்கள் இல்லையா? என்னண்டா ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. விருப்பமான ஒரு பாடல்.
ஓ, நன்றி. தேங்க்யூ. நீங்கள் நல்ல
கமகங்களை மிக அழகாக அந்த பாடுறது மிக அழகா இருக்கு. நீங்கள் யாருக்கு கர்நாடக இசையை பயின்றீர்கள்? பெரிய வித்வானாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அடிநாதம் உங்களிடம் தெரிவது. யாரிடம் நீங்கள் அங்க இந்தியாவுல பயின்றீர்கள்? சென்னையில வந்து ஆரம்பத்துல ராஜலட்சுமி ராகவன் அவங்க இப்ப இறந்துட்டாங்க. அவங்க கிட்டதான் நான் ஆரம்பத்துல கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைசி ரெண்டோ அவங்க கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டு அவங்க கூடதான் நான் அரங்கேற்றம் பண்ணேன். இப்ப வரைக்கும் ஆன்லைன்ல அவங்க கூடதான் நான் இன்னும் கத்துட்டு இருக்கேன். ஓ, அது தெரிகிறது. இந்த நீங்க லண்டன்ல இத பிராக்டிஸ் பண்றதுக்கு அதாவது ஏதாவது முயற்சி செய்திருக்கிறீங்களா? இல்லாட்டா கச்சேரிகள்ல ஏதாவது செய்திருக்கிறீங்களா? எப்பொழுது அரங்கேற்றம் செய்வீர்கள்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. லண்டன்ல படிக்கும் போது மாலினி தனபாலசிங்கம் அவங்க கிட்ட இருந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் இங்க இருக்கும்போது, சென்னை போறதுக்கு முன்னாடி. அவங்க மூலியமா வந்து கோயில்ல எல்லாம் வந்து கச்சேரி பண்றதுக்கு சின்ன சின்ன வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு சென்னை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கோயில்ல, தமிழ் ஸ்கூல்ல, ஈஸ்ட் லண்டன்ல சில வாய்ப்பு கிடைச்சது. இப்போ வந்து பர்மிங்ஹம்ல பாலாஜி கோவில்ல தியாகராஜ ஆராதனை அதுல பாடியிருந்தேன். கோயில்ல தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது வரைக்கும். அப்புறம் கதக் நான் கத்துக்கிட்ட அந்த குரு மூலியமா ஒரு கச்சேரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஆனா இன்னும் வாய்ப்புகளுக்காக நான் தேடிட்டு இருக்கேன். ஆமா, நான் சில சில நேரம் உங்களுடைய இந்த சங்கீத உங்களுடைய இதை கேட்டு பாடலை கேட்டு சில வேளை ஆக்கள் உங்களை கூப்பிடலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த வகையில இந்த கதக்கு ஆர்கிட்ட படிச்சீங்க, அது அந்த நாட்டியத்துறையை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு நாங்க போடலாம். ஆரம்பத்துல வந்து சின்ன வயசுல இருக்கும்போது சென்னை போறதுக்கு முன்னாடி லண்டன்ல வந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். அது ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் சென்னை போனதுக்கு அப்புறம் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல நிறைய ஒரு ஸ்கூல்ல அப்புறம் ஒரு 10 வருஷம் இருக்கும் வெஸ்டர்ன் ஸ்டைல். பரதநாட்டியம் விட்டுட்டு ஒரு 10 வருஷம் வெஸ்டர்ன், அப்புறம் வேற வேற அதுலயே நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்ததுக்கு அப்புறம் கதக் சோனியா சாப்ரி அவங்க இப்போ பர்மிங்ஹம்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ 6 வருஷமா தொடர்ந்து இப்ப கத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப அந்த கதக்ன்றது எனக்கு கதகளின்றது நான் அறிஞ்சிருக்கிறேன். அவர் கேரளால இருந்து மிக அண்மையை கூட அவருக்கு ஒரு பாரதிய பவன்ல ஒரு விருது எல்லாம் கிடைத்தார்கள். அதையும் நான் இங்கே கொண்டு வர வேண்டும். அது என்னண்டா அது ஒரு மிக முக்கியமான விடயம். என்னண்டா ஒரு லண்டன் ஒரு லேடி போய் அங்க பழகி அதை செய்தது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதே வகையில இந்த கதகளி என்ற வித்தியாசம் எனக்கு தெரியும். அது கேரளாவில் எல்லாரும் ஆடப்படுது. அந்த கதக்கன்ற அந்த நாட்டியம் அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கதக் வந்து அதுவும் வந்து என்ன சொல்றது, ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் தான். அதுவும் இப்போ பரதநாட்டியம், கதக், கதகளி, மோகினி ஆட்டம் அதுல சேர்க்கையாதான் வரும். ஆனா அது வந்து இப்ப நார்த் இந்தியா, பாகிஸ்தான் அங்க கொஞ்சம் பிரபலமான ஒரு டான்ஸ் ஸ்டைல்னு சொல்லுவேன். அது வந்து அதுலயும் நிறைய என்ன சொல்றது அபிநயம் இருக்கு. அதுலயும் வந்து சில சில ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு. அதுலயும் ஒரு எக்ஸாம் நான் பண்ணியிருக்கிறேன். அதுல இப்ப கூட ஃபெப்லயும் மார்ச்லயும் ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணியிருந்தேன் என்னோட டீச்சரோட சேர்ந்து. ஆனா கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஆனாலும் அதுவும் கொஞ்சம் பிரபலமான ஒரு டான்ஸ் தான். அப்ப நீங்க இப்ப இது குறித்தும் கதை பழகி அது அரங்கேற்றம் செய்றீங்களா? அல்லாட்டா இப்படி ப்ரோக்ராம்கள் வரைக்குலதான் அதை செய்றீங்களா? அல்லாட்டா அது வந்து அரங்கேற்றம் லெவல்ல நான் இல்லை. இன்னும் சங்கீதத்துலதான் நான் வந்து சின்ன வயசுல 5 வயசுல இருந்தே கத்துட்டு இருக்கனால அதுல ஒரு லெவல்ல இருக்கிறேன். கதக் வந்து இப்ப 6 வருஷம் தான் இப்ப ஆரம்பிச்சு கத்துட்டு வரேன். சோ அப்பப்போ என்னென்ன நிகழ்ச்சி வருதோ அப்பப்போ நான் வந்து கதக் செஞ்சுட்டு இருக்கேன். அதை தாண்டி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேற வேற அந்த டான்ஸ் ஸ்டைல்ஸ்ல வந்து சில சமயம் அது நானே கோரியோகிராஃப் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செய்ய வேண்டாம், அது ஒரு பெரிய விடயம்.
நீங்கள் இப்ப சொன்னீங்கள் 6 வருஷம் பயின்றேன்னு சொல்லி. ஆனா இங்க வந்து டிப்ளமா செய்து போஸ்ட் டிப்ளமா செய்தோட உடனே அரங்கேற்றம் செய்து அவங்க சேர்ந்து படிப்பிக்கிறாங்க. அவங்க சேர்ந்து டீச்சரா வந்துட்டாங்க. நீங்க இன்னும் தகுதி இல்லைன்னு சொல்லாத மிகவும் ஒரு பாராட்டு. நீங்க அந்த தகுதிய அந்த அதுக்குரிய நல்ல ஒரு திடத்தை நீங்க தேடிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் அப்படி இல்லை. இப்ப ஆசிரியர் மாதிரி உடனே கண்டு போஸ்ட் டிப்ளமா இதன்னா அவ ஓகே ரெடி இனி அவ படிப்பிக்கலாம் அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனா நீங்க தேடி தேடி இன்று வரை ஆசிரியர் என்பது என்ன கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில உங்களை பாராட்டுறேன். உங்களுடைய ஆர்வம் மிக விரைவில் நிறைவேறும் என்ற ஒரு வாழ்த்துக்கள் கூறி, இப்ப உங்களுடைய டான்ஸ் அந்த கதை அதை பற்றி ஏதாவது இது வச்சு காட்ட முடியுமா? இருக்கு. ஒரு இப்போ மார்ச்ல பண்ண அந்த ஒரு ப்ரோக்ராமோட வீடியோ இருக்கு, அது நான் ஷேர் பண்றேன். இப்போ அது திரு நடாமோட கேட்கணும் தான் நினைக்கிறேன். ஷேர் பண்ணலாமா இல்ல அவர் நினைக்கிறேன் நான் செய்யலாமா? சரி செய்யுங்க. அது தெரியுதா உங்களுக்கு? இல்ல அதுல வேற இல்ல, முதல் வந்துட்டு போயிட்டது. ஐ திங்க் அவர் ஏதோ இது செய்யணும்னு நினைக்கிறேன். தெரியுதா? இப்ப தெரியுது. மியூசிக் ஒன்று வரையில நான் இந்த மாதிரி அந்த பாடல் என்று பார்க்கறதுக்கு. நீங்க ஷேர் சவுண்ட் பண்ணணும். விஷுவல் வருது, ஷேர் சவுண்ட் பண்ணணும். The bottom menuல last 3 dots. ஒரு நிமிஷம், எனக்கு காட்டுதுல. இல்ல கீழ ஜூம் அடியில அதான் 3 டாட்ஸ்ல தான் இருக்கு. என்ன எது கிளிக் பண்ணணும்? அதுல கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து சவுண்ட் வரும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாட்டம்ல இருக்கு. அதுல நீங்க மவுஸை கொண்டு போகும்போது மோனோ ஸ்டீரியோ வரும். ஸ்டீரியோ கிளிக் பண்ணுங்க. நீங்க அது இல்ல ஷேரிங் செய்யறதுக்கு பிறகு ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுக்கு பிறகுதான் அது வரும். ஷேர் ஸ்கிரீன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. ஷேர் சவுண்ட். இப்ப பாருங்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணும்போது இப்ப ரைட் ப்ளே பண்ணுங்க.
மிக அழகா இருந்தது. ஆனா உங்களை இல்லைன்னு தெரியல. இது எங்க நடந்த ப்ரோக்ராம்? இது எங்க நடந்தது? உங்களோட சவுண்ட் வரையில சவுண்ட் சத்தம் வரையில. இப்போ இப்ப வருது. சொல்லுங்க, எங்க நடந்த ப்ரோக்ராம் இது? பர்மிங்ஹாம்ல நடந்த ப்ரோக்ராம். ஆக்கார்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி மார்ச்ல மாசம் நடந்தது. 2 நாள் நடந்தது, சாட்டர்டே சண்டே நடந்தது. இதில் பங்கு பெற்றிய கலைஞர்கள் வந்து இலங்கை சேர்ந்தவர்களா அல்லாட்டா வேற வேற நாடுகள்? வேற வேற நாடு. வேற வேற நாடு இல்லையா? அதுல ஆண்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? இல்ல, ஆமா. அப்ப அந்த பர்மிங்ஹாம்ல இருக்கிற மற்ற நாடுகளை சேர்ந்து அதோட தான் நீங்கள் அப்ப இலங்கை மக்களோட சேர்ந்து நீங்கள் நாட்டியம் செய்யல, கதை செய்யல? அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அந்த தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இப்பதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்பதான் நான் அதுல ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 6 வருஷம் தான் ஆயிருக்கு. 6 வருஷம். அதான் முதலே சொன்னேன். 6 வருஷம். ஆனா நாட்டியம் கலை எல்லாம் ஒரு கடல். அதுக்கேற்ற அந்த ஒரு தகுதி இருந்தாதான் அந்த அளவுக்கு இருக்க முடியும். அந்த தகுதி எனக்கு இருக்கா தெரியல. ஆனா பாட்டுல கண்டிப்பா இருக்கு. டான்ஸ்ல கதக்ல ஓரளவுக்கு இருக்கு. மத்த ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து கிளாசிக்கல் கிடையாது. பட் இருக்கு, ஆனா இல்ல. இல்ல, பாராட்ட வேணும். மிக அழகாக இருந்தது. எனக்கு இந்த இதெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. இப்ப நாங்கள் இங்க பார்க்கின்ற நாட்டியங்களை விட இது கொஞ்சம் கதக் வந்து ஒரு வித்தியாசமான இருந்தால்தான் நான் உங்களை கேட்டுறான். இலங்கை ஆக்கலான்னு கேட்டது கேள்வி அதுக்குதான். அந்த மாதிரி இருக்குது. ஆனா வரவேற்க வேணும். நாங்கள் இதன் வேணும். எனக்கு நேற்று ஒருவரோட கதைச்சுனா நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் என்று. உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல போலதான் தெரிகிறது. நீங்கள் இது சம்பந்தப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு வாய்ப்பு தந்தால் வேற நாடுகளுக்கும் சென்று நீங்கள் வழங்குவீர்கள் தானே? ஆனா உங்களை பற்றி நான் இருக்கின்றேன். நிச்சயமாக அடுத்து உங்களுடைய நீங்கள் நாட்டியத்துல கூட ஆர்வம் காட்டுகின்றீர்களா அல்லது சங்கீதத்துலதான்? ஏனென்றா நீங்க 2 துறையிலையும் பிரபலியமாக இருக்கின்றபடியா என்ன பொறுத்தவரையில நீங்கள் கெட்டிக்காரி, பாராட்ட வேண்டும். மிக அழகாக செய்கின்றீர்கள். 6 வருஷம் எல்லாம் படித்து கொண்டே இருக்கின்றீர்கள் இல்லையா? அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விடயம். அந்த விதத்துல உங்களுக்கு கூடுதலாக உங்களுடைய கர்நாடிக் நாடக இசையை நீங்கள் மேலதிகமாக கொண்டு போகணுமா அல்லாட்டா நாட்டிய துறையில உங்களுக்கு கூட ஆர்வம்? கர்நாடிக் இசைதான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ 5 வயசுல இருந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல நான் வந்து சங்கீதத்திலேயே இருக்கிறேன். கதக் நான் சொன்ன மாதிரி சில வருஷங்கள் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால கர்நாடிக் இசையில தான் தொடர்ந்து, அதாவது ஒரு ஆர்டிஸ்டா ஏதாவது வாய்ப்பு கிடைச்சு கச்சேரி பண்ணணும்னா கர்நாடிக் இசையில தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சில பண்ணியிருக்கேன். நான் அந்த அளவுக்கு அந்த ஒரு இது கிடைக்கல இது நாள் வரைக்கும். இப்ப நீண்ட காலமாக கர்நாடிக் இசையை பயின்றிருக்கிறீர்கள். அதோட 6 வருஷம் கதக்கையும் பயின்றிருக்கிறேன். ஆனால் இங்கு வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் பழகினாக்கள் கர்நாடிக் உடனே ஆசிரியர் தொழில் அதை படிப்பித்து அது பணம் எல்லாம் எடுத்தார்கள் இல்லையா? ஒரு மனுஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த வகையில நீங்க யோசிக்கலையா? அப்படி நீங்கள் கற்பிக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு வருகிறது. அது ஒரு யோசனை இருக்கு. ஆனா வந்து எனக்கு அதுல பெருசா இப்போதைக்கு இல்ல. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து என் தொழில் வந்து சயின்ஸ் டீச்சரா இருக்கிறதுனால இதுலயும் வந்து இது அப்படியே போறதுல எனக்கு இப்போதைக்கு அந்த ஒரு விருப்பம் இல்ல. ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா தான் நான் பாக்குறேன். ஆனா எதிர்காலத்துல சொல்ல முடியாது. நாங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது. சோ அதுல மாதிரி எதுனா ஒரு அமைஞ்சிச்சுன்னா பாக்கலாம். ஆனா இப்போதைக்கு ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா தான் நான் பாக்குறேன் இப்போ.
ஓ, அது நல்ல விஷயம். என்ன ஒரு பாடல் உங்களுக்கு உங்களுடைய பாடலை கேட்கவும் எனக்கு மிக ஆசையாக இருக்கின்றது. மிக அழகாக அந்த ரசிச்சு ருசிச்சு பாடுறீங்க. அதான் அது எல்லாரையும் மகிழ்விக்கும் என நினைக்கின்றேன். வேற சங்கீதமோ அல்லாட்ட அவங்களுடைய சினிமா பாடலோ எந்த விதத்திலும் வேறு ஒரு பாடல் ஒன்றை நமது உறவுகளுக்காக வேண்டி பாட முடியுமா? ஓகே, இது சினிமா பாட்டு பாடுறேன் இப்போ. கொஞ்சம் பூரணமே வாணி கொஞ்சம் ஏழிசையே பஞ்சவர்ணபூதம் நெஞ்சம் நிறையோ காண்பதெல்லாம் காதலடி காதலே காதலே தனி பெரும் துணையே கூடவா கூடவா போதும் போதும் காதலே காதலே வாழ்வன் நீ போகலாம் போகவா நீ நீ ஓ, ஆமாங்க. என்ன படம் இது? படத்துல வந்த பாடலா? நீங்கள் படத்துல என்ன படம்? 96. ஓ, நான் படம் பார்ப்பது குறைவு, அதனுடைய எனக்கு தெரியல போல. என்னடா இப்ப நவீன கால படங்கள்லாம் நீ பாடுகிற அந்த பாடுற பாடல் குத்து பாட்டு அப்படி எல்லாம் பாடுவாங்கல்ல நீ. அப்ப நான் நினைச்சேன் அது மாதிரியானதான் நீங்கள் அந்த ஒரு கலையோட அந்த சங்கீத கர்நாடிக் இதோட இணைந்த பாடலை பாடுறது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். அப்ப இன்னும் ஒரு பாடல் இருக்குது உங்களுக்கு இன்னும் கேட்க ஒண்ணும் போல இருக்கிறது, சேர்ந்து பார்க்கலாம். மற்றது உங்களுடைய கவிதை ஒரு நல்ல விடயம். தமிழ் கவிதை தமிழ்ல எழுதுவீங்களா கவிதைகள்? என்னென்ன தமிழ்ல எனக்கு எழுத என்ன சொல்றது, கையால் எழுத வராது. எனக்கு ஏதோ தோன்றத வந்து அம்மா கிட்ட சொல்லி அவங்க எனக்கு தமிழ்ல டைப் பண்ணியோ எழுதி கொடுப்பாங்க. எனக்கு சில விஷயங்கள் தோணும் போது அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு சிறப்பா எனக்கு தமிழ் எழுத வராது உண்மையா சொல்லணும். ஆனா எனக்கு தோன்ற விஷயங்களை அவங்க கிட்ட பேச்சு மூலியமா சொல்லி அவங்க எழுதுவாங்க என்னோட கவிதைய. ஆமாம், கவிதை என்பது அப்படித்தானே, ஒரு அது ஒரு ஸ்பான்டேனியஸ் இல்லையா? அது திடீரென்று வரும். அது கண்டிப்பா எந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை நாங்கள் அப்படித்தான் செய்வோம். எனக்கு சில பேருக்கு காலமேல அப்படி டக்குன்னு வரும். அதுதான் இயல்பின் ஒரு படைப்பு தானே. அந்த விதத்துல ஒரு மிகவும் ஆச்சரியப்படுற தமிழ் நல்லாக கதைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நீங்க நல்ல வடிவா எழுதுவீங்களா? இல்ல எழுதுவீங்களா? அதுதான் நான் சொன்னேன். எனக்கு தமிழ் பேச வரும், நல்லா படிப்பேன் ஓரளவுக்கு. எழுதுறது வந்து அது கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல, உங்க அளவுக்கு இல்ல. நீங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்றது இது இருக்குன்னு சொல்ல வேணும். அதோட எழுத்துகள் வந்து உங்களுக்கு வாசிப்பீங்க தானே ஓரளவுக்கு? கண்டிப்பா, இது நான் எழுதுனது இருக்கு. அதான் நான் சொல்லி அம்மா எழுதுவாங்க, அந்த மாதிரி எழுதுவாங்க. ஆனா வாசிப்பீங்க? அத நான் வாசிப்பேன். ஓ,
அப்ப நீங்க இப்ப ரோபோ அந்த ஸ்டைல்ல வந்துட்டீங்களே இப்ப இல்ல, இப்ப அப்படித்தானே. நான் சொன்னேன் எனக்கு இந்த இதுல தமிழ் பொண்ணு இல்லையா இல்ல வாயால கதைச்சாலே அதை எழுத்து விடுமான்னு சொன்னாங்க. அப்பாடி வேண்டா அது இதுக்கு எழுத்தும் இல்ல தெரியாம போயிடும். இப்ப மிக அண்மையில இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த வேளையில எல்லாருக்கும் தான் எழுத்துன்றது தெரியணும். இப்ப சொல்லி படித்து இலங்கையில வந்த சில பேரு ஒரு ஒரு ஒன்று எழுதி அனுப்பணும்னு சொன்னா பல பிள்ளைகள் இருக்கிறது. நான் இது மிக அண்மையில ஒருவரிடம் கேட்டேன், இது ஒரு சின்ன பிள்ளையிலேயே எழுத்து இவ்வளவு பிள்ளை வந்தா கனகாலம் இங்க வந்து தமிழ் எழுதாமலுக்கு அவருக்கு அந்த எப்படி லகர சரியான எழுத்து பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு வருகிறது. அப்ப இந்த தொழில்நுட்பம் வந்து எங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரியாம வருது, வாசிக்க முடியாம வருவது, பல இதுகள் எல்லாம் கொண்டு வருவது இல்லையா. நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குது. அப்ப இதை பற்றி கருத்துக்களை கேட்டுக்கொண்டு போவோம். அந்த வகையில நீங்கள் தமிழ்ல எழுதல, அப்ப ஆங்கிலத்துலதான் உங்களுடைய கருப்பொருள் என்னவாக இருப்பது? இப்போ ஒன்று நினைக்கிறேன்னு சொன்னா அம்மாட்ட சொன்னா அம்மாக்கு எல்லாம் சொல்லும் அந்த உணர்வு பூர்வமா வாரதானே கவிதை, அதை எல்லாம் அம்மாவுக்கு சொல்லலாமோ ஏன்னா தெரியல. நான் எல்லாம் சொல்லுவேன். தமிழ்ல இங்கிலீஷ்ல வர்றது நானே எழுதுவேன். தமிழ்ல எனக்கு அந்தந்த நேரத்துல என்ன தோணுதோ அது அவங்க கிட்ட சொன்னா அவங்க தமிழ் வந்து அவங்களுக்கு உள்ளங்கையில இருக்கு. அவங்க வந்து உடனே எழுதி கொடுப்பாங்க, அது நான் வாசிப்பேன். ஆனா நானா எழுதுறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஒரு என்ன சொல்றது கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்லுவேன். தமிழும் வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒழுங்கா எழுதணும், அரைகுறையா எழுதக்கூடாது, அந்த ஒரு இதுவும் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு மொழி. அதனால தமிழ்ல கவிதைகள் நான் யோசிச்சு அவங்க கிட்ட கொடுக்கும் போது அந்த ஒரு இதுவே தனி இங்கிலீஷை விட. ஓ இல்ல, நான் என்னத்துக்கு சொல்றேன்னா உங்களுக்கு தமிழ் கதைக்கிறீங்கள், மற்ற எழுத்துக்களை வாசிக்கிறீங்கள், அப்ப எழுதுற உங்க உணர்வு தானே கவிதைகள் எல்லாம் ஒரு உங்களோட ஃபீலிங்ஸ் இல்லையா. அந்த அது வந்து அப்ப அத வந்து அதுதான் மற்ற சொல்லி எழுதுறத விட நானா எழுதுறதுதான் என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மை அதுதான். நான் வந்து தமிழ வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவேன், டைப் பண்ணிட்டு அது அம்மா கிட்ட சொல்லுவேன். நான் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் டைப் பண்ணுவேன், அது ஆனா தமிழ்ல இங்கிலீஷ்ல டைப் பண்ணி அவங்க கிட்ட தமிழ்ல சொல்லி அவங்க தமிழ்ல எனக்கு திருப்பி எழுதி கொடுப்பாங்க. அப்ப என்ன உங்களுடைய என்ன இது வேறது எந்த சில பேரும் நீங்க இளமையான பெண்ணா இருக்கிறபடியா நினைக்கிறேன் காதல் கூட வரலாம் இல்லையா, எல்லாமே இருக்கலாம் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்ட அதிகமா எனக்கு வர்றது காதல்ல தான் வந்து வரும். எனக்கு காதல் இல்ல, அது வந்து அது சொல்லிடுறேன். பட் அந்த ஒரு இதுல நிறைய எழுதலாம். காதல்ல வந்து நிறைய இருக்கு. சோ அதுலதான் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு பெண்ணா எப்படி இருக்கும், ஒரு ஆணுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்தந்த நேரத்துல என்ன தோணுதோ அப்ப வரும். சோ முக்கியமா நான் வந்து எழுதுறது வந்து காதல்ல தான் வரும், இல்லைன்னா காதல் இல்லாம வேற வேற இதுலயும் வரும். ஆனா செயற்கையா பார்க்கும்போது காதல் எல்லாமே காதல் தான். உங்களை ஒரு நண்பன் சொன்னாலும் அதுதான் ஒரு காதல் வேற காமம் வேற. அப்ப அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தானே, அதெல்லாம் வாசிக்க வேணும். அப்ப நீங்க புக்ஸ் எல்லாம் நல்லா வாசிப்பீங்களா? எழுதுறேன்னு சொன்னா உங்களுக்கு வாசிப்பும் இருக்குன்னு நினைக்கின்றேன் இல்லையா? இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அதான் எனக்கு அந்த அளவுக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்ல. சோ எல்லாம் புரியும், பார்ப்பேன், நிறைய என்ன சொல்றது படங்கள் நிகழ்ச்சி அதெல்லாம் பார்ப்பேன், ஆனா படிக்கிறது அவ்வளவு இல்ல. ஓ இல்ல, எதுவாயினும் நீங்க வாசிக்கிறது தான் முக்கியம். அதைத்தான் கேட்டுறாங்க. நான் எந்த மொழியில வாசிச்சாலும் பரவாயில்ல தானே, ஆங்கிலத்துல சொன்னா இப்ப இங்க பிறந்து வளர்ந்தபடியா உங்களுக்கு ஆங்கிலம் தானே தாய்மொழி, அதை நாங்கள் மாற்ற முடியாது. ஆனா இந்த என்ன சொல்ற மியூசிக்லயே இருக்கிறதுனால சில இந்த தமிழ் பாட்டு எல்லாம் கேட்கும் போது அந்தந்த அர்த்தங்கள் என்ன அப்படின்னு நான் கேட்கும் போது அந்த ஒரு இதுலதான் எனக்கு வந்துச்சு. அப்புறம் அந்த லிரிக்ஸை தேடி போயிட்டு அந்தந்த அர்த்தம் என்ன, இந்தந்த வார்த்தைக்கு என்ன, தமிழ்ல என்ன அப்படின்னு பார்த்துதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நாலேஜ் எனக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் மியூசிக்லயே இருக்கிறதுனால.
அது உண்மைதான் இல்லையா? இப்ப ஒரு ஒரு பாடல் அந்த ஒரு டான்ஸ் கதை கண்டு வரீங்களேன், அந்த மொழி என்ற அந்த உணர்வு தெரிஞ்சதானே நீங்கள் அதற்கேற்ற மாதிரி ஆட முடியும். கண்டிப்பா. அதே மாதிரி பாடலும் தான் நான் நினைக்கின்றேன். ஆமா பாடல் கூட உங்களுக்கு அத சுரவரிசையை விட்டு மற்றதுல அந்த கருத்து தான் அந்த உணர்ந்து உங்களால பாடணும். அதை வெளிப்படுத்த முடியும் என்றது என்னுடைய கருத்து. அப்ப நீங்கள் வந்து இதுவரை எத்தனை பாயம் எழுதி வச்சிருக்கீங்க ஆங்கிலத்திலையும் சரி? அதுக்கு நிறைய கவுண்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒரு 3 என்ன சொல்றது நோட் புக் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல ஃபுல்லா முடிச்சிருக்கிறேன். அது 3 நோட் புக்னா அது எவ்வளவு கவிதை எனக்கு சொல்ல முடியல. ஒரு 100க்கு மேல 100க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிஷருக்காக நான் கொடுத்திருந்தேன். ஆனா அது சரிப்பட்டு வரல. பட் இங்கிலீஷ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கு மேல இருக்கும். அப்படியா? அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வேற இல்லையா? இதை நான் நூலாக்க வேண்டும். ஏன்னா அது ஒரு பதிவு தானே இல்லையா? இப்ப நாங்கள் வாட்ஸ்அப்ல அங்க இங்க போனாலும் அதை இன்னொரு தடவையில நாங்கள் எடுத்து அதை பார்க்க ஒரு நூல் வடிவத்துல இருந்தா அது எப்படி அது பத்திரமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அதுதான். நான் கையால எழுதுறதுதான் எனக்கு இப்ப பதிவாயிருக்கு. சிலது நான் வந்து கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணியிருக்கிறேன். ஆனா அது ஒரு புக்கா நீங்க சொன்ன மாதிரி அது இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா அந்த ஒரு அதுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நிறைய பேர் அதை வச்சு அவங்க காப்பி அடிச்சு நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த பயமும் தான். அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் நான் அதனாலதான் நான் அதை திருப்பி அதை செய்யல, அப்படியே விட்டுட்டேன். ஆனா நான் இன்னும் எழுதிட்டு தான் இருக்கிறேன் என்னோட இதுல இருந்து. ஆனா அது பப்ளிஷ் பண்ணி ஒரு புக்கா நான் இன்னும் எதுவும் பதிவு பண்ணல. அது முக்கியமான விடயம் நான் நினைக்கின்றேன். நீங்கள் அதை ஒரு உங்களுடைய பெயர்ல போட்டு அதை ஒரு பதிவாக்கி வைக்கிறது எதுக்கும் ஒரு காலத்துல எடுத்தா உங்களோட இது சொல்லி அது ஒரு பதிவாக இருக்கும் இல்லையா? அந்த விதத்துல இப்ப கணக்க அடிச்சு இப்ப எல்லாருக்கும் கூப்பிடுதுன்றது அது புத்தக வெளியீடுகளை நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி இல்ல, அது எனக்கு ஒரு திருப்தி, உங்களுக்கு ஒரு திருப்தி சொன்னா நீங்கள் அதை எழுதினதை இப்படி வீணாக விட்டுட்டு போனா அல்லாட்டா வாட்ஸ்அப்ல போட்டாலும் அது போயிடும் இல்லையா? கண்டிப்பா புத்தகமாக ஒரு அச்சில் உருவல வந்தா அது இன்றைக்கும் அது நிலைத்து நிற்கும் என்பது அந்த விடயத்தை செய்யணும் என்று உங்களை மிகுந்து பாராட்டுகின்றேன். எமது உறவுகளையும் அழைத்து நாங்கள் அவர்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய பாடலையும் ஒன்றை கேட்டுக்கொண்டு நாங்கள் உறவுகளையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம் இல்லையா? அவர்களும் உங்களிடம் பல கேள்விகள் வச்சிருக்கலாம் தானே? ஆமாம். திரு நடாமோகன் அவர்களும் உங்களுடைய அப்பாவை தெரியும் நினைக்கின்றேன். அப்ப உங்களுடைய கருத்து சொல்லுவார நினைக்கின்றேன். ஒரு பாடல் வந்து என்ன ஒரு பாடல உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல பாடி கர்நாடிக் பாடட்டுமோ இல்ல விருப்பமானது கர்நாடிக் பாடு அதை விட மற்றதுதான் கூட வாசிப்பார்கள் இல்லையா? உறவுகள் விரும்புவார்கள். உங்களுக்கு விருப்பமானது. எனக்கு கர்நாடிக் எல்லாம் விருப்பம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்று சுவாசமாய் மார்பு ஓரம் உயிரே தெய்வம் தந்த போதே கண்ணில் தேடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த போதே கண்ணில் தேடல் என்ன தாயே. அவ்வளவுதான். சினிமா அவ்வளவுதான் வரும். கர்நாடிக்னா நான் கொஞ்சம் அதிக நேரம் பாடுவேன். அப்படியா? ஓ
உறவுகள் யாராவது இணைந்திருந்தா உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இந்த இதுக்களால் தெரியாது. இதுக்குள்ள கை வச்சாலும் பிரச்சனை. ஆனால் திரு ராமோகன் அவர்கள் இருப்பார் நினைக்கின்றேன். அவரும் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம். அப்ப எதிர்காலம் உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? உங்களுடைய கலை கலாச்சாரம் என்ன செய்யணும் இருக்காது? நீங்க இருக்கிறது கொஞ்சம் பேர்மிங்ஹாம் இல்லையா? கொஞ்சம் தூரம். ஆனா நேற்று நான் ஒருவரோட கதைக்கும் பொழுது பேர்மிங்ஹாம் அது கிட்ட ஒரு டான்ஸ் பழகின, நான் இட்டாலிக்கு போனேன், அதுல தெரிஞ்ச ஒரு டான்ஸ் பழகின பிள்ளையோரால் இருக்கிறாங்க. நான் அவ நான் உங்களோட தொடர்பு பண்ணி வச்சா அவ இப்ப ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை போன்ற இளையவர்கள் அதை சந்திக்கும் பொழுது ஐடியாக்கள் வரலாம் நினைக்கின்றேன். கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடிக் வோக்கல் இப்ப யாரும் படிக்கிறது இல்ல. அதிகமா பரதநாட்டியம் அது இருக்கு, தொடர்ந்து பரதநாட்டியம் மட்டும்தான் இருக்கு. இப்போ கர்நாடிக் வோக்கல்ல அரங்கேற்றம் பண்றதுன்னா அது ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க. கர்நாடிக் மியூசிக்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட குரூப்ல பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஸோ அந்த ஒரு இசை அழியக்கூடாது. கர்நாடிக் மியூசிக் தொடர்ந்து நிறைய பேர் கத்துக்கணும், அதுல இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். அண்ட் எதிர்காலம் வந்து இது ஒரு வேலை நல்லா போச்சுன்னா இதுலயும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. அது வர வாய்ப்பு பொறுத்து இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டா கர்நாடிக் கச்சேரி பண்ணிட்டு அது ஒரு இது இருக்குதான். ஆனா பாக்கணும் என்னென்ன வாய்ப்புகள் இதுக்கப்புறம் கிடைக்குதோ அதை பொறுத்து. லண்டன்ல நீங்கள் எந்த கர்நாடிக் இசையாசிரியர்களோ இசையாக்களோட நீங்க பழகுறீங்க? உங்களுக்கு யார தெரியும்? லண்டன்ல இல்ல, தெரியல யாரையும். உங்களுக்கு தெரியல? ஆனா வந்து பர்மிங்ல நிறைய பேருக்கு நான் இமெயில் பண்ணியும் அந்த வாய்ப்புக்காக கேட்டிருக்கேன். அது 6 மாசமா தேடிட்டு இருக்கேன் பர்மிங்hamல. ஆனா லண்டன்ல நான் யாரையும் நான் தொடர்பு கொள்ளல இது வரைக்கும். இங்க இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். ஆனா நாங்கள் பார்க்க வேண்டும். சொல்லி இனிய உற்சாக வணக்கம் நவயோதியக்கா. வணக்கம் சாந்தினி. இன்று மகர்ந்த செல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சக்தியாநாதன் அவர்களுக்கும் வணக்கம், இயக்குனர் அவர்களுக்கும் வணக்கம். சக்தியாவினுடைய கதக் நடனத்தினையும் இசையையும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அம்மா அப்பா ஸ்ரீலங்காவை சொல்லியிருந்த நீங்க உங்களுடைய ஆற்றல்களையும் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, நாங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த இன்று மூடாக வந்ததில் உங்களையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லி, இப்படி படிச்சிருக்கிறான்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன் கதக் நடனத்துல உங்களுக்கு ஈடுபாடு வந்துச்சுது? இப்படி வந்துச்சுது? அது நிறைய என்ன சொல்றது, சென்னையில சில பரதநாட்டியம் தான் அதிகம். ஆனா பரதநாட்டியத்தை தாண்டி வந்து கதக் ஒரு 2-3 நிகழ்ச்சி நடந்தது சென்னையில. சோ அவங்க பண்ண அந்த விதம், அவங்க ஆடின அந்த ஒரு பாட்டு, அது எனக்கு இதை எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது சென்னையிலேயே. ஆனா சென்னையில வந்து இது அவ்வளவு யாருக்குமே தெரியாத ஒரு டான்ஸ். அதனால அங்க சென்னையில எனக்கு ஒரு டீச்சர் கிடைக்கல. சோ அதனால இங்க வந்து தேடி பார்க்கும்போது பர்மிங்hamல அமைஞ்சிருச்சு. அதனால எப்படியாவது இதை கத்துக்கணும். இவ்வளவு டான்சஸ் நம்ம கத்து இருக்கோம் இது நாள் வரைக்கும், இதுல கொஞ்சம் தொடர்ந்து இதுல இது பண்ணலாம் அப்படின்னு தான் கத்துக்கல. சரி சரி. என்னென்ன ஸ்ரீலங்கா பிள்ளைகள் என்ன கூடுதலாக அவர்கள் பரதநாட்டியம், கர்நாடக மியூசிக் அதுகளுக்கு தான் இருப்பாங்களா? இது கதக் ஆந்திரா பிரதேசத்துக்குரிய நடனம் தானே. அப்ப அதுல இறங்க மாட்டாங்க கூடுதலாக, ஒரு இறங்குறது குறைவு. பரதநாட்டியம் படிச்ச பிள்ளைகள் நிறைய பேர் கதக் படிக்கிறார்கள் இப்போது.
பரதநாட்டியம் படிச்சு முடிச்சிட்டு தங்களுக்கு இன்னொரு டான்ஸ் கதக்கோ அல்லது குச்சிப்புடியோ படிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையா தாங்கள் படிக்கிற நடனத்தை கதக்கா தெரிவு செய்யறது அரிதன்னு சொல்லலாம். இங்க இல்லையே அரிதண்டு சரியான அரிதாக இருக்கும். அதனால நீங்க அதை செய்த போது எனக்குள் கேள்வி எழுந்தது, ஏன் இவ அந்த கதக் பக்கம் போனான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்திருந்துச்சு. சிறப்பாக அது எவ்வளவு தரம், அது கிரேட் டெஸ்ட்கள் அப்படி இது இருக்கா, அல்லது நீங்க உங்களுடைய பொழுதுபோக்காக அதை பெர்ஃபார்மன்ஸா செய்துட்டு இருக்கிறீங்களா? இல்ல, இப்போ கிரேட் 1 முடிச்சிருக்கேன் இப்போ கதக்ல. எக்ஸாம் ISTD எக்ஸாம் முடிச்சேன் கிரேட் 1ல. இப்போ கிரேட் 2க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, ஓகே ஓகே. நல்ல அந்த சாந்தியும் ஒரு டான்ஸ் டீச்சர் அவதான் அப்படி கேட்குறாங்க. என்ன கதக்குன்னு ஸ்டைலுகள் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலுகள். அப்ப அதுல இன்னும் நீங்கள் இன்னும் மேல போய் அது நினைக்கிறேன் 6 கிரேட் டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம் ஆமாம். சிறப்பு. நீங்கள் சிறப்பாக தொடருங்கள். உங்கள் பாடல்களும் அழகாக இருந்தன, கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். தமிழ் கஷ்டம் என்று சொல்லியிருந்தீங்கள், ஆனால் வடிவா கதைக்கிறீங்க, வடிவா பேசுறீங்கள் தானே. இன்னும் உங்களுடைய ஆர்வம் தான் இருக்கிறது. என்ன இன்னும் ஆர்வம் எடுத்தீங்கன்னா எழுதுவீங்க தமிழ்ல. அதுதான் அடுத்த கட்டங்கள். இப்போ நவயோதியக்கா சொன்ன மாதிரி கவிதை எழுதுறது என்று சொல்லி கதைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா முடியாதண்டு இல்லத்தானே எழுதுவீங்க. இப்போ ஒரு நூலாக்க முடியும். ஒரு சத்யானந்தனுடைய நூல் என்று சொல்லி, கவிதை நூல் என்று சொல்லி ஒன்று வெளிவரலாம் தானே மிக விரைவில். வந்தா சந்தோஷம். அதுக்கு உங்களுடைய கையில் தான் இல்லாம என்ன. சிறப்பு வேலைகளுக்குள்ள மத்தியிலும் உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்புகளை பெறுங்கள் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி இயக்குநர்களே, நன்றி நவயோதியக்கா, நன்றி, வணக்கம். நன்றி. அது நானும் உற்சாக வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தான் சொல்றேன். மன்னிக்கணும், கேட்கல. 2 ஒளிபரப்புகள் போகுது கலையத்துக்கிலிருந்து. சரி, இருந்தாலும் மகிழ்ச்சி, உற்சாகமாக இருந்தது. முதல் பகுதி தான் இங்கேயும் தவற விட்டேன், ஆனாலும் சிறப்பு. இப்போது இருப்பது பர்மிங்ஹாமா? ஓ சரி, பிறந்ததும் இங்கே தான். எப்படி உங்களுடைய அப்பா எங்களை தெரியும்? இணைப்பில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பேசலாமோ தெரியல. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நீங்கள் சயின்ஸ் டீச்சராக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஓகே. அது என்ன கிரேட்ஸ், அல்லது எந்த செகண்டரியா, ஹையரா அல்லது? செகண்டரி தான். 7ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிறேன். அதுவும் டியூஷனும் அதுவும் செஞ்சுட்டு இருக்கேன். ஆஹா, சரி. அது பிரைவேட்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? பிரைவேட் டியூஷன் அண்ட் ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ நான் ஜோதி ஆண்டி கேட்டிருக்கக்கூடாதுன்னு, டான்ஸ்லேயும் ஏர்ன் பண்ண போகிறீங்களா എന്നിട്ട് டூ மச்சாக போயிடும். HMRC வில் ஃபாலோ. சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தது. என்கிட்ட ஒரு கேள்வி, இப்போது கவிதை எழுதுவது சொல்லியிருந்தீங்க, அதே போல் டான்ஸ், பாடல், இதை விட வேறு என்ன உங்களுக்கு ஒரு டேலண்ட்டாக, யூனிக்காக, அதாவது கவிதை நீங்களாக செய்தது அது யூனிக் டேலண்ட் தான், பாட்டு டான்ஸ் கிடையாது, அது சொல்லி கொடுத்தது நீங்கள் செய்கிறீங்க. வேறு எது உங்கள்கிட்ட யூனிக் டேலண்ட்னு சொன்னால் எதோ சொல்ல முடியும்? யூனிக் இது டேலண்ட்னு சொல்ல முடியுமா தெரியல. ஆனால் சென்னையில் காலேஜ் ஈவெண்ட் ஒரு 4 ஷோஸ் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆங்கரா ஸோ அது மெயின் ஷோவா பூர்ணிமா பாக்கியராஜ் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க. ஒரு உமன்ஸ் டே ஷோ. இது டேலண்டாக சொல்ல முடியல, பட் நான் அந்த ஃபுல் ஷோ நான் ஹோஸ்ட் பண்ணேன். அப்புறம் சில டைரக்டர்ஸ் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அதுவும் இதுல பதிவு பண்ணலாமா இல்லையான்னு தெரியல. ஒரு டேலண்டா பண்ணலாம். ஓகே. கேட்டீங்க, அதனால அக்கறை. சொன்னேன். ஆ அதுதான் இயலிசை நாடகத்தில் வந்து இயல்கலை, பேச்சுக்கலை. அதுதான். கண்டிப்பா. அது யாருமே எந்த ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்க மாட்டேன். இப்போ செகண்டரி ஸ்கூலில் இருக்கும் ஆர்ட் அண்ட் ட்ராமா அல்லது அப்படி ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் தமிழ் பக்கத்தில் இல்லை, தமிழ் ஸ்கூல்ல எல்லாமே பேச்சு போட்டி தான் வைப்பாங்க, பேச்சு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் நீங்கள் அது இங்கிலீஷில் தான் ஆங்கரிங் செய்கிறீங்களா சென்னையிலையும்? இல்ல, தமிழ்ல. தமிழ்ல. ஓ சரி. ஒரு 2 ஷோ வந்து ஒரு கான்ஃபரன்ஸ், சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல பண்ணேன், மத்ததெல்லாம் தமிழ்ல தான். ஓ சரி. இப்போ இது வந்து கிடைச்ச சந்தர்ப்பத்தில் செய்தீங்களா அல்லது நீங்கள் தேடிட்டு இருந்தீங்களா எனக்கு இப்படி பண்ணுறதுக்கு விருப்பம் அப்படின்னு? ஆடிஷன் இருந்தது காலேஜ்ல. ஸோ அதுல செலக்ட் பண்ணி என்னை செலக்ட் பண்ணாங்க. ஒரு ஷோ பண்ணி நான் நல்லா பண்ணதுனால இன்னொரு ஷோக்கு அவங்களே என்னோட பேர் போட்டு அந்த ஷோ நான் ஆங்கர் பண்ணேன். சரி. இப்போ பிற்பாடு நீங்கள் ப்ரைவேட்டாக பண்ணது எல்லாமே தேடி வந்த சந்தர்ப்பங்கள் தான் உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காலேஜ்ல பண்ண ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஷோ ஆங்கர் பண்ணது வந்து நான் ஆடிஷன் போனேன். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதில் செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன எடுத்தாங்க அந்த ஷோ பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் நான் ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட பேரை வேற வேற இதுக்கெல்லாம் போட்டு நான் பண்ணேன், ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணேன். ஆனால் அதே துறையில் இங்கே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் செய்வீங்க? செய்வேன், கிடைச்சா. சரி. சேம் டைம் நீங்கள் ஏன் ரேடியோ அல்லது டெலிவிஷனில் ட்ரை பண்ணலை? அந்த ஒரு கிடைச்சா செய்வீங்களா? சந்தர்ப்பம் கிடைச்சா செய்வீங்களா? கிடைச்சா செய்யலாம். அதாவது இப்போ தான் எல்லாமே வந்து ஹோம் ஸ்டூடியோ, நீங்கள் எங்கேயுமே ஸ்டூடியோக்கு போக வேண்டியதில்லை. இப்போ இந்த டைம் பரவலாக இப்போ 9க்கு நாங்கள் 92 FM டேப் ரேடியோவில் 2 hours தமிழ் வருது. உங்கள் பர்மிங்ஹாம் தான் உங்களோட பேஸ் இல்லையா? அதுதான் சொன்னீங்க, பர்மிங்ஹாம். அங்கே வந்து ஆன்லைனில் தான் கேட்க முடியும். ஈஸ்ட் லண்டன் அண்ட் எஸ்எக்ஸ் நார்மல் ரேடியோ 92. அதே வேளையில் டேப் ரேடியோவில் கிரேட்டர் லண்டன் பூராவும் கேட்க முடியும். இது வந்து ஆசிய ஒளிபரப்பு, 9 லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் தமிழ் 7 to 9 டெய்லி செய்வோம். இப்போ தான் நிறைவுபடுத்தினோம். அதை விட தெரியல, அப்பா வந்திருக்கான்னு நினைக்கிறேன், சன்ரைஸில் ஆரம்பித்து இப்போது பாமுகம் இந்த டிவியை ஃபுல் டைமாக செய்கிறோம். இது க்ரியேட்டிவ் டிவி. இங்கெல்லாம் கர்நாட்டிக்கெல்லாம் பாடுறதுக்கு பேண்ட், ஆனால் நவஜோதிக்கு மட்டும் அலவுட் இருக்குது. அவங்க கெஸ்ட்டுக்கு பாட விடலாம். அதாவது நாங்கள் எதுவுமே ரிப்பீட் பண்ண மாட்டோம். சினிமா திரும்ப போட்டால் அது ரிப்பீட், கர்நாட்டிக் வந்த பாடலை போட்டால் அது ரிப்பீட், 96 திரைப்படத்தில் வந்த பாடலை நீங்கள் பாடினா அது ரிப்பீட். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் எங்களுக்கு, நீங்கள் இல்லை, அந்த பட தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும். அப்படி ஒரு புதிய கன்செப்ட் லாஸ்ட் 36 years சர்வைவ் பண்ணுறோம். இதுதான் ஒரே ஒரு மீடியா வித்தவுட் ரிப்பீட் சாங், சினிமா உட்பட போடாத உலகத்திலேயே தமிழ் மீடியாவில் இருக்கிறது. அப்படி இந்த எஃப்எம் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு வீக்கில் 1 hour மினிமம் அட்லீஸ்ட் உங்களை இது பண்ண ஆர்வமாக இருந்தால் நவஜோதி அவங்கள்ட்ட நம்பர் கேட்டு தொடர்பு கொள்ளுங்கள். நான் எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் உங்களுக்கு யூனிக் டேலண்ட்னு சொல்லும்போது இதை சொல்லலாமான்றதை சொன்ன போது தான் ராஜா நித்தியன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இது எப்படி தொடர்பு, இப்படி ஆச்சரியம், ஆனால் உண்மை. சரி, சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி. அப்போ இப்போ நான் மனதுக்குள்ள கேட்கக்கூடாது நினைச்ச கேள்வியை கேட்கலாம். அப்போது சக்தியா, அப்படியா? சக்தியாவுக்கு தமிழ் எழுத வாசிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, எழுத படிப்பிக்காததுக்கு இவர் தான் காரணம், இவரும் காரணமாக இருக்கலாம். கேட்கக்கூடாது, என்ன இளையவர்கிட்ட கேட்குற ஐடியா எனக்கு இல்லை. இது வந்து அவங்க அம்மாவோட டிபார்ட்மெண்ட், அவங்க படிப்பிச்சாங்க, அவங்க ஹெவி ஸ்டடீஸ் இங்கிலீஷ் நல்லா செய்வாங்க. 10 லாங்குவேஜ் செய்யக்கூடிய டேலண்ட் உள்ள பிள்ளைகள். நான் குறையா சொல்லல. இது அம்மாவோட டிபார்ட்மெண்ட், இந்த டான்ஸ், கலை, தமிழ், அதுல பிஸியா இருக்கு. என்னுடைய சயின்ஸ். நவஜோதி அவர்கள் பயப்படுற விஷயத்தை இப்ப செய்யலாம். நீங்க ஆன்லைன்ல சாட் ஜிபிடிலேயே கூட தாராளமாக கேள்வியில் கேட்டு படித்து கொள்ளலாம்.
இப்போ தமிழ் ஸ்கூல் எல்லாமே இருக்காது தான் உலகத்தில். அதை மாதிரி லாங்குவேஜ் வந்து ஈஸி. ஸோ இப்போ இல்லை யார்கிட்டையுமே இப்போ இது நீங்களே இப்போ ஒரு 12 வயது 14 வயசுக்கு கீழேயாக இருந்தால் நிச்சயமாக அது என்னுடைய ஒரு சப்ஜெக்ட் உங்களோட பேசுகிறதா இருக்கும். இப்போ அது சப்ஜெக்ட் இல்லை. இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. ஆனால் உங்களோட அடிப்படையில் இன்னும் ஒரு அடையாள மொழி ஒன்று இருக்கிறது உங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். அதை செய்யுங்க. சரி, நான் கேட்ட ரிக்வெஸ்ட்டை வந்து உங்களுக்கு தானாக தேடி வர்ற ஒரு சந்தர்ப்பம் வீட்டில் இருந்தே மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ நீங்கள் பண்ண முடியும். சப்ஜெக்ட் சூசன் வந்து உங்களுடையது. இங்கே கர்நாடிக் பாடலாம், கர்நாடிக் பாடல் போடலாம், சினிமா போடலாம். ஏன்னா அது கொமர்ஷியல் ஸ்டேஷன். கார் ரேடியோவில் கேட்குற ஸ்டேஷனில் வந்து ஒரே பேசிகிட்டு இருந்தால் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால் ஆனால் இந்த டிவியில் வந்து நாங்கள் போடுறதில்லை. அது ஒன்று. மற்றது இன்னும் ஒரு சந்தர்ப்பம் நவஜோதி அவர்கள், நன்றி நவஜோதி அவர்கள், இந்த இளையவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். இப்போ இந்த நேர்காணலால் திருப்பி நிறைய பேருக்கு உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் சிலருக்கு தெரிய வருது. அப்போ இன்னும் மேடைகள் வரும் உங்களுக்கு. அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நாங்கள் பொன்மாலை பொழுது ஷோ வைப்போம். இப்போ 500 மேடைகள் தாண்டுறோம். ஜூன் 21 இங்கே வந்து M11 லைக்காவுடைய கிரவுண்டில் செய்கிறோம். ஓப்பன் ஏரில் ஓப்பன் ஸ்டேஜ் கட்டி செய்கிறோம். ஆனால் அதில் குரூப் பர்ஃபார்மர்ஸ் தான் பெரிய ஸ்டேஜ். அதில் உங்களோட சேர்ந்து அல்லது உங்களோட டீச்சரோடையோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ தூரம் இல்லை, பர்மிங்ஹாம்லேருந்து அவ்வளோ 2 ஹவர்ஸில் வந்துடுவீங்க நினைக்கிறேன். அதுவும் உள்ளே வர தேவையில்லை. M25 M11 அண்ட் ஜங்ஷன் 5 இருக்குமா இருந்தால் அதையும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ நவஜோதி சொன்னதை போல் இன்னொரு சந்தம், அது ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ ஷோ, நான் ப்ராஃபிட்டபிள் ஷோ. நாங்கள் யாரும் ஒரு நாளுமே ப்ராஃபிட்டுக்காக இத்தனை வருஷங்கள் வேலை செய்ததில்லை. அதுவும் பிள்ளைகள்கிட்ட பணம் வாங்க மாட்டோம், ஒரு காலமும் அந்த பாவச்செயலை செய்ய மாட்டோம். இந்த பெரிய ஷோ கூட ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ காப்பார், தனியாக உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் செலவு தான் ஆகும். ஒரு முறை அதையும் பேசிக்கொள்ளுங்க கண்டிப்பாக. மற்றையது சிறப்பு. இப்போது நீங்கள் கலை பற்றி நிறைய உங்களுடைய சொன்னது எல்லாமே நிறைய ஆவலாக கேட்டிருந்தேன். இந்த கற்பித்தல் துறையில் நீங்கள் உயர்கல்வி முடித்து டீச்சிங் வந்திருக்கிறீங்க. இதில் உங்களோட அம்பிஷன் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் என்னவாக இருக்கும்? இப்போதைக்கு இதுலயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருக்கேன். இப்போ இதுலயும் டீச்சிங்ல இப்போ ஒரு 6 இயர்ஸா இருக்கேன், ட்ரைனிங்கோட சேர்த்து. ஸோ இதுலயே இருக்கலாமா, இல்லை ஏற்கனவே எனக்கு மாஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால லேப்ல வேலை செய்யலாமா அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது இப்போதைக்கு நான் யோசிக்கல, எதிர்காலம் ஃபியூச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆனா இப்போதைக்கு வந்து இதுலயே இருக்கிறது தான் என்னோட பிளான், டீச்சிங். ஃப்யூச்சரில் ஃபேமிலி ஆகிற போது டீச்சிங் வந்து குட். ஆனாலும் கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் உங்களால் நுழைய முடியுமாக இருந்தால் எங்களை போல ஆட்களுக்கு மருந்து விற்றே நீங்கள் எல்லாம் பிழைச்சி கொள்ளலாம். இல்லை புரிய இனோவேஷன்ஸு என்ன சொன்னீங்க? இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஏன்னா மாஸ்டர்ஸ் ஃபுல்லா நான் நீங்க சொன்ன ரிசர்ச் இண்டஸ்ட்ரி தான் இருக்கு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. சோ என்ன அந்தந்த நேரத்துல என்ன தோணுதோ, இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டா மாறலாம். முதல்ல இடையிலையும் சொன்னீங்க நவஜோதியர்கள் கேட்ட போது எதுவுமே நடக்கலாம், அப்படி இல்லை. நீங்க இலக்கு வச்சிருக்கணும், அது மாறலாம். ஆனா இலக்கு இருக்கணும், எப்பவுமே எய்ம் இருக்கணும். அது மாறலாம்ன்றது யதார்த்தம் தான். அதையே பிடிச்சிட்டு காலுக்கு ஏற்ற செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டுறது எல்லாமே சரியாக வராது, மாறும். ஆனால் ஆம்பிஷன் போடுங்க, கண்டிப்பாக எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்டேஜில் திருப்பியும் 2 இயர்ஸ் கழித்து 3 இயர்ஸ் கழித்து நவஜோதி அவர்கள் ஷோவில் வந்து ஒரு பெரிய வெற்றியை சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறோம். நிறைவாக என்னுடைய கேள்வி, இவர் ஒரு ஃபிலோசஃபர் அப்பா, ஆனால் நான் வேறு விதமாக கேட்குறேன். உங்களுடைய ஆன்சர் வந்து நீங்கள் சயின்ஸ் டீச்சர், சயின்ஸ்லேயே உங்களுடைய வாழ்க்கை உயர்கல்வி படிச்சுக்கிறீங்க. ஒரு பொய் சொல்கிறாங்களோன்னு அடிக்கடி யோசிப்பேன். இந்த சங்கீதம் கலைகள் எல்லாமே ஒரு விஞ்ஞானம், மனித வாழ்வுக்கு இது ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுவரையில் திருப்தியான பதில் கிடைக்க இல்லை.
நிறைவாக உங்களுடைய பதில் என்ன, நீங்கள் என்ன தேடி இருக்கிறீங்க, அது உண்மையா அல்லது சும்மா ஒரு பசப்பான வார்த்தையான்றது சொல்ல முடியுமா? அதாவது சயின்ஸ், அது இப்போ நீங்கள் படித்து பண்ணுற நாட்டிய கலையோ ஆடல் கலையோ அல்லது பாடல் இசைத்துறை மியூசிக் இது எல்லாமே ஒரு ஒரு ஹியூமன் சயின்ஸ் இதில் இருக்குது என்றதை இதுவரையில் யாரும் எனக்கு திருப்தியாக பதில் சொல்ல இல்லை. இந்த ஸ்டேஜில் உங்களுடைய பதில் எப்படி என்று கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். என்ன கேட்டா அதுல சயின்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மியூசிக் பார்த்தீங்கன்னா மியூசிக் படிக்கும்போது கேட்கும்போது அது சில ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் நம்ம தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும், எங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். அந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கு. கேட்டாலே அந்த சயின்டிஃபிக் லிங்க் இருக்கு. அது நாங்க பாடும்போதும் என்ன சொல்றது, அந்த ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கு. அது எந்த ஒரு வேலையுமோ ஒரு துறையிலுமோ இல்லைன்னு நினைக்கிறேன். அது மியூசிக்கும் கலைக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன். ஸோ சயின்ஸுக்கும் கலைக்கும் கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கு. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ டீச்சரா நானே உணர்ந்து அது ரெண்டுத்துலயும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு அதுதான் என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு நான் சொல்லுவேன். டான்ஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸ்லயும் வந்து சேம் திங். இப்போ டான்ஸ் ஒரு லெசன் நான் போயிட்டு வந்தாலோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தாலோ அதுவும் வந்து என்டார்ஃபின்ஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணும். அதுவும் வந்து உங்க ஃபுல் பாடிக்கே வந்து ஒரு சர்க்குலேஷன் கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி அதுலயும் வந்து சயின்டிஃபிக் லிங்க்ஸ் இருக்கு. ஸோ பட் அதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதுலயும் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால அதுவும் என்ன சொல்றது, எனக்கு ஒரு ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி. ஸோ அதனால அதுலயும் இருக்கேன் இதுலயும் இருக்கேன். பட் உங்க கொஸ்டினுக்கு இதுதான் என்னோட ஆன்சர். பாதி புரிஞ்சுது, பாதி அக்செப்ட் பண்ணுறேன். மீதி என்னென்னா இப்போ ஓர்கன்ஸ் எங்களுடைய உள்ளுறுப்புகள் வந்து அது பெரிய தெய்வ செயல், நாங்களே இயக்கிறதே இல்லை, எல்லாமே தன்னுடைய கடமையை செய்யுது. அதே வேளையில் இன்றைக்கி பிரிட்டன் எதிர்நோக்கிற பெரிய பிரச்சனை வந்து மென்டல் ஹெல்த். ஸ்கூலில் பிள்ளைகள் 200,000 பிள்ளைகள் மென்டல் ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாடு. உலகத்தில் 3வது பெரிய ஐரோப்பிய பொருளாதார வல்லுநர் நாடு. இவ்வளவு தூரம் போயிருக்கு. இதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக பெற்றோர்களுடைய ஈடுபாட்டில் குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே, நான் அதுக்காக என்று பண்ணலேன்னுட்டு. நீங்கள் அதை சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியராக சயின்ஸ் அண்ட் ஆர்ட் டுகெதர் இட் வில் பி த ஹியூமன் சயின்ஸ் என்றதை ஒரு புதிய கோணத்தில் பிள்ளைகளுக்கு விளங்குற விதமாக சொல்லி கொடுக்குற ஒரு மியூசிக் டீச்சராக டான்ஸ் டீச்சராக வருவீங்களா இருந்தால் அது பெரிய சாதனையாக இருக்கும். இப்போ இழுத்துட்டு வருவாங்க பிள்ளைகளை, எங்களை கூட அப்படி தான் கொண்டு போயிருப்பாங்க சின்ன வயசில். மெக்டொனால்ட்ஸ் வாங்கித்தரோம், அது வாங்கித்தரோம், உங்களுக்கு ஆர்வம் வருகிற வரையில் இல்லையா. ஆனால் இங்கே பிள்ளைகள் பாதியில் விட்டுருவாங்க. அதுவும் அரங்கேற்றத்தோடு அவுட்டாக போகிறவங்க 90%. பெரிய அளவு இப்போ எல்லாம் டான்ஸ் அரங்கேற்றம் வேண்டாம், 50,000 மினிமம். நீங்கள் முடிச்சிட்டிங்களா அரங்கேற்றம்? நான் சொல்லியிருந்தேன். அது நான் கவனிக்கல சில விஷயங்கள். அதுதானே பண்ணிக்கணும், ரொம்ப தப்பு தான். சொல்லுங்க. அது முடிக்காம இப்படி நான் பேச வர மாட்டேன். பட் அது அதான் முடிச்சிருக்கேன். ஓ சரி சரி, ஓகே ஓகே. ஆனால் நிறைய பேர் அதோட கிவ் அப் பண்ணுறதை பார்த்துருக்கீங்க தானே? கண்டிப்பா. காரணம் அவங்களோட லைஃபோட அவங்களோட ஃபியூச்சரோட அதை பார்க்காதது. அது சொல்லி கொடுக்காத பெற்றோர்கள், சொல்லி கொடுக்காத ஆசிரியர்களுடைய பிழைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்குன்னு டைம் இல்லையா தெரியல. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வளர்கிற ஜெனரேஷன் ஈடுபடுவீங்களா இருந்தால் அது ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். அது தமிழ்ன்றது இல்லை, எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சின்ன வயசில் அவங்களுக்கு இது காரணமாக தமிழ் பாடல் சிரமமாக இருக்கும், டான்ஸ் யாருக்குமே புரியும் இல்லையா. அவே ஒரு சின்ன சஜஷன் மட்டும்தான், அட்வைஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் சயின்ஸை உங்களோட வாழ்க்கையில் வச்சுருக்கிறீங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, ரிலேட் பண்ணி சொல்லி கொடுப்பீங்களேன்னா சயின்ஸ் கிளாஸ்லேயும் விரும்பி படிப்பாங்க, டான்ஸ் கிளாஸ்லேயும் விரும்பி படிப்பாங்க.
பாயிண்ட் டேக்கன் சொல்ல மாட்டீங்களா? என்னங்க பாயிண்ட் டேக்கன் சொல்ல மாட்டீங்களா? இல்ல இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல நாட் டேக்கன். அந்த கேள்விக்கான பதிலை உங்களுடைய அப்பாவிடம் கேட்டுட்டு மீதிய நவஜோதியர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. பேசிக்லி வந்து philosophy சயின்ஸ் என்ற ஒரு டிவிஷன் இருக்கு philosophy-ல. அந்த டெஃபினிஷன்ல வரும் வந்து சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் என்று பிரிச்சிருக்கிறாங்க அகடமிக் செக்ஷன். சயின்ஸ் அது உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஃபேக்சுவல் பேஸ்ட் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் எம்பிரிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ட்ஸ் என்கிறது வந்து ஒரு 5% ரியாலிட்டியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது எந்த ஃபார்மும் வராது. அதில் 2 இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸ் வந்து ஒன்று இருக்குது. இப்போ இவங்க டான்ஸ் ஆடுறது பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸ். அதில் 5% ரியாலிட்டி. தட்ஸ் வாட் எவரிஒன் லைக் டு ரீட் ஃபிக்ஷன்ஸ் rather than இந்த philosophy புக். இது வந்து ஹெவியாக இருக்கும். 100% ட்ரூத் ட்ரெஸ்ட். ஃபிக்ஷன் வந்து இப்போ சுஜாதா அவங்களெல்லாம் எங்களோட காலத்தில் இருந்தாங்க, ஜெயகாந்தன் அவங்களெல்லாம். They write with this just a 5% fact about human life. மிச்சம் வந்து எல்லாமே எலாபரேஷன் ஆகிருக்கும், சிம்பிளிஃபைடாக ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல தான் இந்த மியூசிக் அதுகள் இல்லை. இப்போ குறிப்பாக இந்த ஏஆர் ரஹ்மான் அவங்க எல்லாம் போடுற மியூசிக் வந்து வெரி லோ லெவல். ஸோ அந்த லோ டோன் மியூசிக் வந்து இந்த குழந்தைகளுடைய சைக்கியே இதை கெடுத்துட வேண்டாம், ரிப்பீட் பண்ணும். இஸ் டூ லோ. ஆனால் கர்நாடிக் மியூசிக்கை கேட்டு அதை ரிப்பீட் பண்ணாது, என்ன அது பிரெயின் புரிஞ்சு கொள்ளாது. அதால் தான் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எங்களை போலாக்கள் எல்லாம் கிளாசிக் மியூசிக் வைப்பாங்க, என்ன அது புரிஞ்சு கொள்ளாது, அதோடைய ரிலாக்ஸ் பண்ணிடுறது. இப்போ இவங்கிற மியூசிக்கை கேட்டு அது அப்படியே ரிப்பீட் பண்ணும். டிஃப்ரெண்ட் பிட்வீன் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். So it's easy to be an artist, but extremely difficult to be a scientist. You got to be trained academic research அப்படின்ற போகும். So the philosophy of course is combined all formal knowledge. கண்டிப்பா அதுதான் கேட்க வந்து நான். That's the head of everything. அந்த டிஃபரன்சஸ் கம்பைன் பண்ணினால் அங்க ஒரு புதிய ஒரு they do that time to time. Philosophers time to time redefine பண்ண. இப்போ currently வந்து ரீடிஃபைன் பண்ணிட்டு இந்த புக் நித்தியன் ஃபிலாசபி எல்லாம் 21st செஞ்சுரிக்கான ஒரு புக் நீங்கள் கேட்க இருக்குது. ஸோ அதில் வந்து ஸோ மெனி சப்ஜெக்ட் மேட்டர் இன்வால்வ். பெரிய பார்க்குறதுக்கு 1-2 சென்டென்ஸில் இருக்கும். என்னுடைய எலாபரேஷனாக வந்து இப்போ அந்த சீரீஸை நான் யூடியூப்பில் போட்டுருக்கேன். இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறது புதுமுகை என்று தமிழில், இங்கிலீஷில் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதில் வந்து நிறைய வரும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அஃப்கோர்ஸ் சயின்ஸ் இஸ் சயின்ஸ், அது இவ்வளோ. அண்ட் விதவுட் சயின்ஸ் இந்த அளவுக்கு நாங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஆர்ட் இஸ் ஆக்சுவலி ஏ வெரி லைட் அப்ரோச். கண்டிப்பாக மிக்க நன்றி, மிக்க நன்றி. அது சக்தி அவர்களுக்கும் ஒரு இன்னும் ஒரு பக்கத்தில் அதை ஃபர்தராக கேரி பண்ணுறதுக்கு உதவும். பேசிக்லி சயின்டிஃபிக் கேர்ள்ஸ் யூ வாண்ட் டு டு PhD. அதுதான் அந்த ஒரிஜினல் ப்ரோக்ராம். இங்கே லைஃப் ஃபார் சம்பவ் இந்த ஃபண்டிங் PhDக்கு அவங்க கொடுக்கல பிள்ளைக்கு. அதுக்கு தான் பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டிக்கு வந்தோம். இனி ஓன் ஃபண்டிங்கில் செய்யலாம் தானே. இல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது தான் அது இந்த விஷயம். நான் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா டீச்சிங் வந்து இட் ஜஸ்ட் ஹேப்பன், அது தானா அமைஞ்சு. அதனாலதான் நான் சொன்னேன் எது வேணாலும் நடக்கலாம். நான் வச்சிருந்த பாத் வந்து ஆக்சுவலி PhD செஞ்சு ரிசர்ச் சயின்டிஸ்டா இருக்கும் தான் என்னோட பிளான். ஆனா வந்து நடந்தது வந்து டீச்சிங்குள்ள அது PhD அந்த ஒரு ஃபண்டிங் கிடைக்காதனால டீச்சிங்குள்ள அது ஒரு பேக்கப் பிளானா எடுத்தேன். ஆனா அது என்னோட பிளான் கிடையாது. ஸோ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அதனாலதான் நடக்கலாம், அது தெரியல. அதனாலதான் எய்ம் இல்லாம இல்ல, அது என்ன சொல்றது, எய்ம் இருந்தா சில சமயம் சேஞ்சஸ் நடக்கலாம். அந்த ஒரு வெரி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் ஃபியூச்சர். இப்போ இந்த கரண்ட் அந்த சீரீஸில் 10th வந்து ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் என்ன நல்ல ஒரு விளக்கம் வந்து இந்த ஜோதிடம் இருக்கு இல்லைங்களா, சாஸ்திரம் ஜோதிடம் பார்ப்பாங்க, அதுக்கான விளக்கம் வந்து இந்த 10th எபிசோட் 10 யூ கேன் சே புதுமுகை 10. அதாவது வந்து அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் தான் அஸ்ட்ரானமி, அதெல்லாம் சயின்ஸ் தான் வெரி அட்வான்ஸ். அதை வச்சு இவங்க ஹியூமன் லைஃபை ப்ரெடிக்ட் பண்ணலாம் என்று அவரும் தந்த எண்ணத்துக்கு சொல்றானே வழியா அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. தெரியல யாரும் இப்பதான் இறந்தாக்களுக்கு ஏஐல உயிரை கொடுக்குறாங்க, நாலேஜ் பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதனால
ராகு அங்கே இருக்கு, கேது இங்கே இருக்கு, இதுதான் லைஃப் என்று யாருமே சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஓகே, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. சத்யா, நீங்க எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம் போல வாழ்வு அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அம்மா. தேங்க்யூ. மிக்க நன்றி. நன்றி. உண்மையாக சக்தியாக கேட்டோடனே இவ்வளவு தூரமும் மிக அழகாக தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் தன்னுடைய இதை கொஞ்சம் தன்னடக்கமாக சொல்ற ஒரு பண்பு என்ன மிகவும் வந்தது. எவ்வளவு 6 வருஷம் படிச்சு போட்டும் அது இல்லை, அது நான் எனக்கு இன்னும் தகுதி இல்லை என்று சொல்லி படித்து கொண்டிருக்க வேணும். அது எந்த நேரம் நீங்கள் ஆக்டிவா இருக்கிறது மிக பாராட்டக்கூடிய விடியா. உங்களுடைய நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நன்மையாக நிறைவேறுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து இதுவரை நேரம் மிக அழகாக உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி மிகுந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. கலந்து சிறப்பித்த சாந்தினி மற்றும் நித்யன் நாதன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய மனைவி இருக்கிற அவங்க தான் இதெல்லாம் உருவாக்கினாங்க. அவங்களுக்கு நன்றி. அவ பார்க்கலாமா? அவ பார்க்க போறீங்களா? இல்ல இல்ல, அவ கேஷுவலா இருக்கிறாங்க. சரி, இன்னும் ஒரு தடவை மீண்டும் திரு நிடாமோகன் அவர்களுக்கு மிக உற்சாகமாக இதை வழிநடத்தியிருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து அடுத்து 675வது மன்ற வெற்றிபெற நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடுபடுகின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விடியல் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம்.